புவி வாழ்த்த வாழ்க. சிவபெருமான் பிள்ளைக்கறி கேட்டாரா? அதுவும் பெத்தவங்க மகிழ்ச்சியோட அதை தரணும் அப்படின்னு சொன்னாரா? இப்படியெல்லாமா ஈசன் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எல்லார் மனசுலயுமே ஒரு கேள்வி எழும். இந்த நாயன்மாரை பத்தி நம்ம பார்க்கும்போது அவர்தான் சிறு தொண்ட நாயனார். அவர்கிட்ட எதுக்கு சிவபெருமான் பிள்ளைக்கறி கேட்கணும்? அதை தான் இன்னைக்கு நாயன்மார்கள் பதிவுல நாம பார்க்க போறோம். திருச்செங்காட்டன்குடி அப்படின்னு இப்ப நம்ம எல்லாராலையும் அழைக்கப்படக்கூடிய கணபதீஸ்வரம் அப்படின்ற திருத்தலத்துல தோன்றியவர் தான் சிறு தொண்டர். இவரோட இயற்பெயர் பரஞ்சோதியார். மாமாத்திரர் குலத்துல பிறந்தவர். இயல்பிலேயே ஈசன் மேல் மிகுந்த பக்தி கொண்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு தான் வந்திருக்காரு. மிகப்பெரிய தோல் வலிமையும் வால் வலிமையும் மிக்கவர். இவரோட குல வழக்கப்படி பல்லவ ராஜா கிட்ட சேனாதிபதியா இருந்திருக்காரு. மன்னரோடு சேர்ந்து பல வெற்றிகள் போரில் கண்டவர் தான். ஒரு முறை மன்னரால் கூட வெற்றி காண முடியாத வாதாபிய இவர் வெற்றி கொண்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் செல்வங்களையும் கொண்டு வந்து மன்னன் கிட்ட கொடுத்திருக்காரு. யாராலையுமே வெல்ல முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் மட்டும் எப்படி வெற்றி கொண்டீர்கள் அப்படின்னு ராஜா கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லியிருக்காரு, இவர் சிவபக்தி உடையவர், சிவ தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறவரு, சிவன் அருள் இருந்துச்சுன்னா அவரை யாராலுமே வெல்ல முடியாதுதானே அப்படின்னு சொன்ன நிமிஷத்துல மன்னன் பதறி ஓடி வந்து சிறு தொண்டர் முன்னாடி பணிந்து நின்னு, நீங்கள் ஒரு சிவனடியாரா? நான் சண்டை போடும் பணிக்கு உங்களை அனுப்பினேனே, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கூறி, இனிமேல் இந்த தொழிலுக்கு நீங்கள் உரியவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவபணியவே தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொன் பொருள் செல்வங்களை அவருக்கு கொடுத்து வழி அனுப்புறாரு. கணபதீஸ்வரம் வந்த சிறு தொண்டர் திருவெண்காட்டு நங்கை அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. கணவரோட குறிப்பறிந்து நடக்கக்கூடிய மிகச்சிறந்த குணவதி அவங்க. 2 பேருமே சேர்ந்து அடியவர்கள் அனைவருக்குமே மகிழ்வோட அறுசுவை விருந்து சமைத்து அன்போட அன்னம் பாலிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக சந்தன நங்கை அப்படின்ற ஒரு பணிப்பெண் இவங்க வீட்டோடயே இருந்தாங்க. அவளுக்கும் சிவபக்தி மிக அதிகம். அடியவர்கள் தொண்டு செய்துட்டு வரக்கூடிய தன்னோட எஜமானி மேல பக்தியும் அன்பும் ரொம்ப அதிகமா இருந்தது அவளுக்கு. சில வருடங்கள் கழித்து சிவன் அருளால இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இதனை சேக்கிலார் ரொம்ப அழகா சொல்றாரு. சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார் அப்படின்னு. பெற்றோர்களை பார்த்து வளர்ந்ததால குழந்தையும் சிவநெறியில சிறந்து விளங்குது. தினமும் ஒரு அடியவருக்காவது உணவு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நாம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இருந்தாங்க சிறு தொண்டரும் அவரோட மனைவியும். இவரோட இந்த தொண்டை சிவபெருமான் பாக்குறாரு. அவரு வழக்கம் போல அவரோட திருவிளையாடலை ஆரம்பிக்கிறாரு. இவரோட தொண்டை உலகம் அறிய செய்யணும் அப்படின்றது தான் சிவபெருமானோட சோதனைக்கான காரணமே. ஒரு நாள் ஒரு சிவனடியாரு கூட அவங்க வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வரல. அடியவர்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் சமைச்சிட்டு கணவனும் மனைவியும் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. யாருமே வரல அப்படின்ற காரணத்தினால சிறு தொண்டர் மனைவி கிட்ட சொல்லிட்டு, கோவிலுக்கு அருகில யாராவது சிவனடியார் இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாரு. அவர் அந்த பக்கம் கிளம்பி போனதும் இந்த பக்கமா ஒரு சிவனடியார் வராரு. அவரு ஒரு வடநாட்டு சன்னியாசி, பைரவர் கோலம். அவரோட உருவத்தையும் அவர் நடந்து வரக்கூடிய அழகையுமே சேக்கிலார் பெருமான் ரொம்ப அழகா வர்ணிக்கிறாரு. மிக கம்பீரமான ஒரு தோற்றம். தன்னோட கருமையான முடியில அவர் சூடியிருக்கக்கூடிய தும்பை மலர் பூ நட்சத்திரம் போல மின்னுச்சான். நெற்றியில பெரிய திருநீரு. அவர் தலையில வைத்திருக்கக்கூடிய அந்த பிறையை நெற்றியில் பெரிய பொட்டா வச்சிருந்திருக்காரு. கழுத்துல கபால மாலை. அவரோட கழுத்துல இருக்கக்கூடிய நீலகண்டத்தை மறைக்கிற மாதிரி மணி வளங்கள் நிறைய அணிஞ்சிருந்திருக்காரு. தோள்கள் 2லேயுமே வளையங்கள். ஒரு கையில திரிசூலம், இன்னொரு கையில டமருகம். திருவடி சிலம்பு. கால்கள்ல கணீர் கணீர் அப்படின்னு ஓசை எழுப்ப மிகவும் அழகான தோற்றத்தோட அடியவர் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சேக்கிலார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நேரா சிறு தொண்டர் வீட்டு வாசல்ல வந்து நின்னு சிவோகம் சிவோகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த குரலை முதல்ல கேட்டது சந்தன நங்கை அப்படின்ற அந்த பணிப்பெண் தான். உடனே ஓடி வந்து அவர் காலில் விழுந்து வணங்கி அவரை உள்ள கூப்பிடுறாங்க. அடியவர்களுக்கு எல்லாம் எப்போதும் சோறு போடும் சிறு தொண்டர் இருக்கிறாரா அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஐயா, அடியவரை தேடிதான் அவர் வெளியில போயிருக்காரு, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சிறு தொண்டர் மனைவி ஓடி வந்து இவரை வணங்கி வரவேற்று உள்ள கூப்பிடுறாங்க. அடியவரை தேடி போயிருக்கிற கணவர் இப்ப வந்துருவாருன்னு சொல்லி உணவருந்தலாம், அனைத்தும் தயாராக உள்ளது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா அந்த சன்னியாசி உள்ள வர்றதுக்கு மறுக்கிறாரு.
நான் சுத்த சந்நியாசி, பெண்கள் மட்டும் இருக்கிற இடத்துல நான் தனியா வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்தி மரத்தின் கீழே நான் காத்திருக்கிறேன், உன் கணவர் வந்தால் என்னை அங்கு வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பி போனதுமே சிறு தொண்டர் வேறு ஒரு வழியா வீட்டுக்கு வந்ததும் தன்னோட மனைவி முகம் ரொம்ப மலர்ந்து இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு புரிஞ்சிருது. வந்த சிவனடியார் எங்க அப்படின்னு கேக்குறாரு. மனைவி எல்லா விவரத்தையும் சொன்ன உடனே கோவில்ல போய் மரத்தடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிவனடியார பார்த்ததும் அவரோட தோற்றம் கண்டு வியந்து அவரோட காலில் விழுந்து வணங்கி பணிவோட நிக்கிறாரு. நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னு அந்த பைரவ சன்னியாசி கேக்குறாரு. விபூதி இட்டுக்கொள்ளும் சிவனடியார்கள் முன்னிலையில் நிற்கக்கூட தகுதியில்லாத ஒரு சிறு அடியவன் நான். சிறு தொண்டு செய்து வருகிறேன், என் வீட்டிற்கு நீங்கள் உணவருந்த வர வேண்டும் அப்படின்னு சிறு தொண்டர் அவரை கூப்பிடுறாரு. உம்மை பார்த்து ஆசீர்வதிக்கவே நான் இங்கு வந்தேன், எனக்கு சோறு போட உன்னால் முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி, இறைவன் அருளால் அனைத்தும் உள்ளது, உங்களுக்கு தேவையானதை நான் தருகிறேன் அப்படின்றாரு. நான் வடதேசத்துல இருந்து வர்றேன், 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் சாப்பிடுவேன், அந்த நாள் இன்னைக்குதான். நான் சாப்பிடுவது சாதாரண உணவு அல்ல, 6 மாதத்திற்கு ஒரு முறை நான் ஒரு பசு சாப்பிடுவேன், உன்னால் அது முடியாது, நீ கிளம்பு அப்படின்றாரு. பசுவா? என்னிடம் பசு, எருமை, ஆடு என 3 விதமான பசுக்கள் உள்ளன. நான் சாப்பிடுவது நரப்பசு சிறு தொண்டரே. நரப்பசு என்றால் மனித மாமிசம், அதற்கும் சில நிபந்தனைகள் உள்ளது, உன்னால் அது முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. சிறு தொண்டர் எந்த விதமான சலனமுமே இல்லாம நிபந்தனைகளை கூறுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்றாரு. அந்த பசுவிற்கு 5 வயது மட்டுமே ஆகியிருக்க வேண்டும். உறுப்புகள் மிக தெளிவாக எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அழகாக இருக்க வேண்டும். ஒரு குடிக்கு ஒரு சிறுவனாக இருக்க வேண்டும். அதாவது அவனுக்கு முன்பும் எந்த குழந்தையும் பிறந்திருக்க கூடாது, அவனுக்கு பின்பும் எந்த குழந்தையும் பிறந்திருக்க கூடாது. குழந்தை உட்பட அவனோட அப்பா அம்மா 3 பேரும் மகிழ்வோடு சம்மதிக்க வேண்டும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, அம்மா குழந்தையை பிடிக்க அப்பா குழந்தையின் கழுத்தை அறிந்து கறி சமைக்க வேண்டும். இதெல்லாம் உன்னால் முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. நீங்கள் உணவு உண்ண வருவீர்கள் என்றால் எதுவும் அரிதன்று. உங்கள் நிபந்தனைகள் படி இனிமேல் தான் நான் உணவு தயார் செய்ய வேண்டும். நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் உணவு தயார் செய்துவிட்டு உங்களை வந்து அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறு தொண்டர் கிளம்பி வீட்டுக்கு வராரு. அவர் தனியா நடந்து வர்றத பார்த்ததும் அவரோட மனைவி சிறு தொண்டரை பார்த்து, அடியவர் ஏதேனும் நிபந்தனை விதித்துள்ளாரா அப்படின்னு கேக்குறாங்க. சிறு தொண்டர் அனைத்து நிபந்தனைகளையுமே எடுத்து சொல்றாரு. பணம் கொடுத்தால் யாராவது குழந்தையை கொடுப்பாங்க, ஆனா அப்பா அம்மா குழந்தை உட்பட எல்லாருமே சந்தோஷமா இந்த விஷயத்தை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அரண் நினைத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை சுவாமி அப்படின்னு கூறிய அவரோட மனைவி, இப்படி ஒரு சோதனை நமக்கு வரும் என தெரிந்துதான் அப்பொழுதே சிவபெருமான் நமக்கு அருள் பாலித்திருக்கிறார். நம் மகன் சீராளன் இருக்க நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சிறு தொண்டர் தன்னோட குழந்தைய அழைச்சிட்டு வர்றதுக்காக பள்ளிக்கூடம் போறாரு. அவரை பார்த்ததுமே குழந்தை சீராளன் அப்படியே ஆசையா ஓடி வந்து கட்டிக்கிறான். அவனை அப்படியே அணைச்சு கொஞ்சியபடியே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கணவனும் மனைவியும் அமைதியா இருக்காங்க. 5 வயது குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப அறிவுள்ள குழந்தை அது. ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் வழக்கத்திற்கு மாறா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் நம்மள பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு, என்னால் ஆகும் காரியம் என்ன அப்படின்னு தன்னோட அப்பா அம்மாவை பார்த்து அந்த குழந்தை கேக்குது. அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே குழந்தைகிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த குழந்தை சீராளன் வந்து சொல்றான், எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இறந்த பின் புதைத்தால் இந்த உடலை மண் தின்னும், எரித்தால் ஒரு பிடி சாம்பலாகும். இப்படி ஒன்றுக்குமே பயன்படாத இந்த வெற்று உடலை ஒரு சிவனடியாருக்கு உணவாக கொடுப்பதை விட வேறு புண்ணியம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி, இதுல எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. உடனே அம்மா குழந்தையோட உடல் முழுவதுமே மஞ்சள் பூசி அதை குளிக்க வச்சு தயார் பண்றா. எப்போதுமே பெண்களுக்கு ஒரு இயற்கை குணம் உண்டுங்க. தன்னோட குழந்தை எப்போ குளிக்க வச்சாலுமே அந்த குழந்தை குளிச்சு முடிச்சு உடம்ப துடைக்கும் போது குழந்தைய அப்படியே வாரி அணைச்சு முத்தமிடுறது அப்படின்றது ஒரு வழக்கம். ஆனா அந்த ஆசைய கூட திருவெண்காட்டு நங்கையால அன்னைக்கு நிறைவேற்றிக்க முடியல. ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலை. காரணம், அந்த உடல் சிவனடியார்களுக்கு உணவாக போகுது, அதனை எச்சில் படுத்த கூடாது அப்படின்றதுதான்.
அவருக்கு பாசம் உயர்வாக தெரியல, பக்தி தான் உயர்வா தெரியுது. அடியவரோட சேவை ரொம்ப உயர்வா தெரியுது. மனைவி குழந்தைய மடியில போட்டுட்டதும் சிறு தொண்டர் தன்னோட வாளை எடுக்கிறாரு. 1000 பேரை வெட்டி வீழ்த்திய வாள், நடுக்கம் இல்லாம வெட்டிய கை. ஆனா இன்னைக்கு நடுங்குது அப்படியே. அன்னைக்கு வெட்டியது யார் யாருக்கு உரிய உயிரோ, யார் யாருக்கு சொந்தமான உடலோ, யாருக்கோன்னு சொல்லும் போது அது நமக்கு பிரச்சனையா தெரியல. ஆனா அந்த உயிர்களை சார்ந்த சொந்தங்கள் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க. வெட்டி போட்ட பின்னாடி வரக்கூடிய அந்த விளைவு என்னன்னு இவருக்கு தெரியணும்ல. அதனாலதான் ஈசன் இந்த சோதனையே நடத்துறாரு. இந்த இடத்துல குழந்தையோட தலைய சிறு தொண்டர் வெட்டினார் அப்படின்னு சேக்கிலார் பெருமான் சொல்லல, குழந்தையின் கழுத்தை அறிந்தார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம எல்லாருமே காய் அறியும் போது காய்க்கு உயிர் இருக்கு, ஆனா உணர்ச்சி கிடையாது. அந்த மாதிரி தான் வாள் எடுத்து அந்த குழந்தைய கூர்படுத்தும் போது கொஞ்சம் கூட அந்த குழந்தை அசையவே இல்லையாம், ஒரு சின்ன சத்தம் கூட கொடுக்கலையாம், ஒரு சிறு நடுக்கம் கூட இல்லாம சிவயோக சாதனையில் அந்த குழந்தை இருந்தது அப்படின்னு சேக்கிலார் பெருமான் சொல்றதுக்கான காரணம் இதுதான். குழந்தையோட தலையை அறிந்து சந்தன நங்கை கிட்ட கொடுத்து, தலைக்கறி உதவாது, இதை கொண்டு போய் தோட்டத்துல புதைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பாகங்கள் அனைத்தையுமே கூறுபடுத்தி சமைக்க தயார் பண்றாங்க. சிறு தொண்டர் விரைந்து சிவனடியார் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு உணவு தயார் அப்படின்னு சொல்லி அவரை சாப்பிட அழைக்கிறாரு. நிபந்தனைகள் எதுவும் மீறப்படவில்லையே அப்படின்னு அந்த பைரவ சன்னியாசி உறுதி செய்து கொண்டுட்டு தான் அவங்க வீட்டுக்கே வராரு. அவரை இன்முகத்தோட வரவேற்று உபசரித்து அமரச் செய்து இலையை போட்டு அனைத்தையுமே பரிமாறுறாங்க. சமைத்த அனைத்தையுமே தனித்தனியா அவர் இலையில வைக்க சொல்லி எந்த பாகம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தலைக்கறி எங்கே அப்படின்னு கேக்குறாரு. உடனே அது சமையலுக்கு உதவாது தானே அப்படின்னு சொல்லி சிறு தொண்டர் சொன்னதும், நான் அதை சாப்பிடுவேன், எனக்கு அது மிகவும் பிடிக்கும், எனக்கு இப்போ அது வேணும், அது இல்லை அப்படின்னா என்னால உணவருந்த முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு எழுந்திருக்க முடிவு பண்றாரு. உடனே இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல, அப்படியே நடுநடுங்கி போறாங்க. இவ்வளவு செய்தும் வீணாகி விடுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பணிப்பெண் சந்தன நங்கை ஒரு பாத்திரத்துல தான் சமைத்த கறியை எடுத்துட்டு வந்து கொடுத்து, இதுதான் தலைக்கறி அப்படின்னு சொல்றா. இத்தனை நிபந்தனை விதித்த இந்த அடியவர் இதையும் கேட்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது, அதனாலதான் இதை நான் தனியா சமைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பைரவ சன்னியாசி சொல்றாரு, என் நிபந்தனைகளில் ஒன்றை விட்டுவிட்டேன் சிறு தொண்டரே, நான் எப்பொழுதும் தனியாக சாப்பிட மாட்டேன், ஒரு அடியவரோடு மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்றாரு. அடியவர் கிடைக்காமல் தானே இவரை தேடி இவருக்கு இத்தனையும் செய்தோம், இப்போது புதிய ஒரு அடியவருக்கு நாம் எங்கே போவது அப்படின்னு சிறு தொண்டர் கவலைப்பட்டு இருக்கும் போதே, உன்னை விட விபூதி அணிந்த வேறு ஒரு அடியவரை நான் எங்குமே பார்த்திருக்க முடியாது, நீ என்னோடு வந்து சாப்பிடு அப்படின்னு அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு இலைய போட்டு தன்னோட இலையில இருந்த மொத்த கறியிலையும் பாதி கறிய சிறு தொண்டர் இலையில பரிமாற சொல்றாரு. இதற்கு மேலும் அவர் வேறு ஏதாவது கேட்டு விடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்திலையும் குழப்பத்திலையும் சிறு தொண்டர் உடனே தன்னோட இலையில பரிமாறி இருக்கிற அந்த கறிய சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எண்ணி இலையில கை வைக்கிறாரு. அவரோட கைய இறுக பிடித்து தடுத்த அந்த பைரவ சன்னியாசி, 6 மாதத்திற்கு ஒரு முறை உணவு உண்ணும் நானே இன்னும் சாப்பிடவில்லை, உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நீ செய்த தவத்தின் பயனால் உனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குதாமே, அந்த குழந்தையை கூப்பிடு, நான் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தை இப்போது நமக்கு உதவா குழந்தை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. தவ பயனால் பெற்ற குழந்தை எப்படி உதவாமல் போகும், நீ கூப்பிடு அப்படின்னு சிவனடியார் சொல்றாரு. தாய் தந்தை 2 பேருமே தயங்கும் போது, நீ கூப்பிடு குழந்தை வரும் அப்படின்னு அதட்டுறாரு. என்ன சொல்லி கூப்பிடுவது, எப்படி கூப்பிடுவது என இருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. பெருமானே, இது என்ன சோதனை, இதற்கு மேல் இத்துன்பத்தை தாங்க முடியாது அப்படின்னு நினைச்சு கண்ணீர் மல்க, இனி என்னால் ஆவது ஒன்றுமில்லை என நினைத்து இறைவனே கதி என சீராளா 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க. காலையில் பள்ளிக்கு சென்ற அந்த குழந்தை எந்தவிதமான சேதாரமும் இல்லாமல் அப்படியே ஓடி வந்து இவங்களை கட்டிக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இலையும் இல்ல, கறியும் இல்ல, வந்த அடியவரும் இல்ல. என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு குழப்பத்துல இவங்க இருக்கும்போது சிவபெருமான் பார்வதியோடையும் முருகப்பெருமானோடையும் ரிஷப வாகனத்துல சோமாஸ்கந்தரா காட்சி கொடுக்கிறாரு.
உங்களின் இந்த பக்தியை உலகிற்கு எடுத்துக்காட்டவே யாம் இந்த திருவிளையாடலை நடத்தினோம் அப்படின்னு கூறி பணிப்பெண் சந்தன நங்கையோடு சேர்த்து சிறு தொண்டர் அவரோட மனைவி குழந்தை சீராளன் அனைவரையுமே தன்னுடன் கைலாயத்திற்கு அழைத்து செல்கிறார். பெரிய சிவ தொண்டரா இருந்தா கூட அவரோட குலத்தொழிலா நினைச்சு அவர் போர்ல அத்தனை உயிர்களை கொன்று குவித்ததன் காரணமாக தான் அவருக்கு நிறைய பாவங்களும் சாபங்களும் ஏற்பட்டிருக்கும். தன் கண்முன்னே தன் கையால் தன்னோட குழந்தைய கொன்னு அதை சமைக்கும் போது அப்போ ஏற்படக்கூடிய அந்த வலியினால அந்த சாபங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும். அந்த சாபங்கள்ல இருந்து அவரை வெளியில கொண்டு வந்தால் மட்டும்தான் அவருக்கு முக்தி கொடுத்து நாயன்மார்கள் வரிசையில இடம் பிடிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம நாம பற்று இல்லாத நிலையில் இருக்கும் போதுதான் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எல்லாத்துலயுமே வாழ முடியும், ஆனா எதுலயுமே பற்று இல்லாம வாழணும் அப்படின்றதுதான் உண்மை. எதையெல்லாம் நாம விட்டா சிவனிடத்தில் சென்று சேர முடியும் அப்படின்னு அற்புதமான வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்தக்கூடிய வரலாறு தான் இது. நாம பண்ணக்கூடிய பக்திக்கு தகுந்த மாதிரி தாங்க பலனும் கிடைக்கும். நாம தனியா பக்தி பண்றோம் அப்படின்னா சிவ தரிசனமும், கணவன் மனைவியாக சேர்ந்து பக்தி பண்ணும்போது சிவசக்தி தரிசனமும், குழந்தையோட சேர்ந்து குடும்பமா பக்தி செய்தோம் அப்படின்னா சோமாஸ்கந்தராக முருகனோட சேர்ந்து தரிசனமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் உண்மை. அடுத்த வாரம் மற்றும் ஒரு பதிவில் நாம் சந்திக்கும் வரை ஆனந்தம் ஆத்மானந்தம். புவி வாழ்த்த வாழ்க.